சித்திரை ஒன் மீடியா மற்றும் ஐபிஎல் ரசிகர்களுக்கு வணக்கம். வெயிலுன்னு வந்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வர ரெண்டே விஷயம் என்னன்னா, ஒன்று மாம்பழம், இன்னொன்று ஐபிஎல் திருவிழான்னு தான் சொல்லணும். அதுவும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நம்ம ஸ்டார்ட் ஆன 2026 ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இப்போ சூடு பிடிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்கிற நம்ம ஆர்சிபி ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு திருவிழா நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். லக்னோ அணியை பார்த்தீங்கன்னா ஓட ஓட விரட்டி ஒரு காட்டிட்டாங்க நம்ம பெங்களூர் பசங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று நடந்த அந்த அதிரடி மேட்சை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸை ஜெயிச்ச ரஜத் பட்டிதார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ தான் லக்னோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆரம்பம் வந்து பிரச்சனையாக ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வர் குமார், ரஷிக் சலாம் ரெண்டு பேரும் ஒவ்வொரு பாலுமே சரி நெருப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா மெயினான விக்கெட்டான ரிஷப் பண்டும் சரி, நிக்கோலஸ் பூரனும் சரி டக் அவுட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டீமில் மார்ஷ் மட்டும் 100 மீட்டர் 6 அடித்து 40 ரன்னை சேர்த்தது தான் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தியை கொடுத்துருக்கோம், ஒரு மன நிம்மதியை கொடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். 147 ரன் இலக்கை நோக்கி வந்து களமிறங்கின நம்ம ஆர்சிபி டீமில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக நேற்று வந்து கிங் கோலி அவர்கள் வந்து களமிறங்கியிருந்தார். அவருக்கு காலில் அடிபட்டு இருந்தாலும் அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் நேற்று பார்த்தீங்கன்னா 39 பாலில் 48 ரன் வந்து அடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் 49 ரன்ல வந்து அவுட் ஆயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து வந்து ரஜத் பட்டிதாரும் ஜிதேஷ் சர்மாவும் சரி அவங்க ஆடின ஆட்டத்தில் லக்னோ பவுலர்ஸ் வந்து ஒரு நிலைக்குலைய வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்சிபி 15.1 ஓவர்ஸ்லேயே மேட்ச் முடிச்சதும் இல்லாமல் அவங்களோட நெட் ரன் ரேட் எகிரிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வட சென்னையில் சொல்கிற மாதிரி ஊரோட டாப்ல இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் டேபிளில் டாப்ல இருக்காங்க, அதாவது முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட இந்த பயங்கரமான ஆட்டத்தை வந்து மற்ற டீமுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க முடியுது. மற்ற டீமுக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து சவாலாக இருக்க போறாங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வருஷம், அதாவது இந்த ஃபார்ம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா, இந்த வருஷமும் அவங்க கப் அடிப்பாங்களா, இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.